வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக் சர்வே 2025-2026. அதாவது ரீசெண்டாக நம்ம மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே. ஸோ அதை பற்றின டேட்டா தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்கனாமிக் சர்வேனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீடு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலியில் வந்து பட்ஜெட் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதத்துக்கு வந்து இந்த மருத்துவ செலவு எவ்வளோ பண்ணணும், ஸோ துணி டெக்ஸ்டைலு ஷாப்பிங்கு, ஸோ இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பட்ஜெட்லாம் எதை வச்சு போடுவாங்க? அவங்க கடந்த கால செலவுகளை ஒரு மாடலாக வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து மெடிக்கல் போய் இவ்வளோ ஆச்சுப்பா, அண்ட் தென் வந்து நாங்கள் கடைக்கு போகும்போது இவ்வளோ ஆச்சுப்பா. ஸோ அது ஒரு அசம்ஷனாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை வந்து நார்மலாக நம்ம ஃபேமிலியெல்லாம் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இது வந்து தேசிய அளவில் நேஷனல் வைஸாக வந்து போடுற கணக்கு தான் வந்து இந்த எக்கனாமிக் சர்வே. அதாவது கடந்த ஆண்டுகளில் வந்து ஒவ்வொரு பொருளாதார துறையிலையும், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ வந்து யூட்டிலைஸ் ஆகி எவ்வளோ ப்ராஃபிட் தந்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டாலாம் கவர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அசம்ஷன், இந்த ஒரு டேட்டாஸ்லாம் வச்சு இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பட்ஜெட் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட்டை இந்த எக்கனாமிக் சர்வே, கடந்த ஆண்டோட எக்கனாமிக் சர்வே வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த வரப்போற ஆண்டுக்கான தேசிய அளவிலான பட்ஜெட், மத்திய பட்ஜெட்டை போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்குற பட்ஜெட்டில் இந்த எக்கனாமிக் சர்வேயோட ரிப்போர்ட்டை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஜனவரி 29, 2026. அதான் இந்த வருஷம் ஜனவரி 29 பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டுக்கான வரப்போற ஆண்டுக்கான பட்ஜெட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா February 1, எப்பயும் போல February 1, 2026 தான் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா February 1 ஆஸ் யூஷுவல் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜனவரி 29, 2026 ரிலீஸ் பண்ண கடந்த ஆண்டோட எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வை பற்றின டேட்டாஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆய்வறிக்கையை வச்சு பேஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்ல என்னென்னலாம் வந்து போட்டிருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நான் ஏன் இந்த எக்கனாமிக் சர்வே வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ வந்து டேரெக்டாக வந்து பட்ஜெட் வீடியோ பார்க்கறதோட நம்ம இந்த எக்கனாமிக் சர்வே பார்த்துட்டு அந்த பட்ஜெட் வீடியோ போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் வளர்ச்சி லெவல், க்ரோத் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த வருஷம் வந்து பட்ஜெட்டில் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக அலோகேட் பண்ணிக்கிறாங்க. சொல்லி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பட்ஜெட் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். as usual நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துக்கான எக்கனாமிக் சர்வேயோட மெயின் ஃபோக்கஸ் என்ன இருந்திருக்குன்னா, ஹை க்ரோத், ரிசைலண்ட், டெவலப்டு எக்கனாமி. அதாவது கடந்த ஆண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்தியாவோட எக்கனாமி எந்த லெவலில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு மீள்திறன் கொண்ட மற்றும் வளர்ந்த பொருளாதாரமாக இந்தியாவோட எக்கானமி இருந்திருக்கிறது இந்த எக்கனாமிக் சர்வே மூலமாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே ஆய்வறிக்கையோட மெயின் தீம், கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புஷிங் த க்ரோத் ஃப்ரான்டியர், அதாவது வளர்ச்சியின் எல்லையை உந்துதல். ஓகேங்களா? ஸோ ஒரு வளர்ச்சிக்கான எல்லையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ ஒரு க்ரோத் பாத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து ஒரு க்ரோத் வளர்ச்சியின் எல்லை வந்து ஒரு 5 இருக்குன்னு வைங்களா. ஸோ 5 lakhs 5 lakhs அளவுக்கு வந்து க்ரோத்தோட ரேஞ்ச் இருக்குன்னா அந்த க்ரோத்தோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். 6 lakhs 7 lakh 8 lakhs. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இந்தியாவோட எக்கானமி கரண்ட்ல இருக்கு. ஸோ இந்தியாவோட எல்லை, அதாவது வளர்ச்சியின் எல்லை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ க்ரோத் எக்கானமியாக நம்ம மாறிட்டு வரோம், டெவலப்டு எக்கானமியான்னு சொல்லிட்டு இந்த எக்கனாமிக் சர்வே மூலமாக நம்மளுக்கு தெரிய வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே வந்து இந்த எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். எக்கனாமிக் சர்வேன்றது கடந்த ஆண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ற டேட்டா தான் எக்கனாமிக் சர்வே. ஸோ இந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி அடுத்து வரப்போற ஆண்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட் போறது தான் அந்த யூனியன் பட்ஜெட் சொல்லுவோம். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான். ஓகேங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே வந்து கவர்மெண்ட் வந்து Jan 29 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஜனவரி 29 ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 பேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கஷ்டமான காரியம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 750 பேஜை நல்லா ஷார்ட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட், ஸோ எந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சா நம்மளுக்கு வந்து பட்ஜெட் படிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அந்த 16 சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்டாவோ அதை மட்டும் கட் ஷார்ட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேஜஸ்ல கொண்டு வந்திருக்காம்பா. ஸோ இந்த டேட்டா மட்டும் பார்த்துட்டு நீங்க சென்ட்ரல் பட்ஜெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்ல எவ்வளோ அலோகேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்லாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துருவோம் என்னன்னு.
ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோ எக்கானமி அண்ட் இட்ஸ் growth, அதாவது பேரியல் பொருளாதாரம் மற்றும் அதன் வளர்ச்சி. இதை சார்ந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலாக இந்த மேக்ரோ எக்கானமினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எக்கானமினா அதாவது சின்ன ஸ்மால் எக்கானமி. மைக்ரோ எக்கானமினா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி லெவலில் வந்து அவங்க நடத்துகிற கம்பெனி வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுறது மைக்ரோ எக்கானமி. இதே மேக்ரோ எக்கானமி பேரியல் பொருளாதாரம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய அளவில் வந்து பிஸ்னஸ்லாம் எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு, தேசிய அளவில் வந்து பொருளாதாரம் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறது தான் நம்மளுக்கு என்னது மேக்ரோ எக்கானமி. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கும்போது ஃபாஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி, நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் எந்த லெவலில் இருக்கு, மிகவும் வேகமாக வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் எனர்ஜி வெப்பனைசேஷன், அதாவது உலக அளவில் ஏகப்பட்ட போர் நடக்குதுப்பா. ஓகேங்களா? போர் நடக்குது, நிறைய சண்டைகளை பார்க்குறோம், நிறைய வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் பார்க்குறோம். இந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கானமி க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சர்வே மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து 2027 வரப்போற ஆண்டுக்கான ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அது எத்தனை சதவீதம் சொல்லிட்டு பார்த்தோன்னா 6.8% 7.2% வரும். அதாவது 6.8 to 7.2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க வரக்கூடிய ஆண்டுக்கான ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எக்கனாமிக்ஸ்ல பார்த்துருப்போம். அதுக்கான ஃபார்முலா வந்து ஜிடிபியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. ஓகேங்களா? ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜிடிபியோட ஃபார்முலா. ஸோ ஜி ஃபார் கன்சப்ஷன், அதாவது நுகர்வு, அதாவது பொருளாதார ரீதியாக நம்ம எவ்வளோ ஃபியூல்ஸை கன்சப்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு மிஷின் இருக்குன்னா அந்த மிஷினுக்கு எவ்வளோ ஃபியூல்ஸ் வந்து செலவாகுது, இப்போ வந்து அந்த ஃபியூல் எவ்வளோ செலவாகுது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஆடு வளர்க்குறோம்னா அந்த மாட்டுக்கு வந்து எவ்வளோ நம்ம ஃபுட்டு போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னாலே அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கன்சப்ஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது கன்சப்ஷன்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் வந்து புதிய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுது, புதிய தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இதோட ரேட், இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா, இதில் வந்து கவர்மெண்டோட ஷேர் எதாவது இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னதில் ஆட் ஆகும், ஜியில் ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட், எவ்வளோ ப்ராடக்ட் வந்து கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது, ப்ளஸ் வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட்டை மைனஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஜிடிபி கண்டுபிடி, நேஷனல் ஜிடிபி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜிடிபி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே பார்க்குறோம்ப்பா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஜிடிபி தான் இது. ஓகேங்களா? ஸோ ரியல் ஜிடிபி சொல்றாங்க. இந்த ரியல் ஜிடிபிக்கும் நாமினல் ஜிடிபி, அதாவது உண்மையான ஜிடிபிக்கும் அதாவது நாமினல் பெயரளவு ஜிடிபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரியல் ஜிடிபினா எக்ஸாக்டா இப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்ல என்ன சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன், பணவாட்டம் பண வீக்கம் சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளோட ரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, நிலையான தன்மையாக இருக்காது, ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டுக்கு வந்து ஜிடிபி கண்டுபிடிச்சா அது ரியல் ஜிடிபி. ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே கனெக்ட் பண்ணாமல், எதுவுமே கால்குலேட் பண்ணாமல் அன்னன்னைக்கு நாள் அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எவ்வளவு ரேட் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியஸா கண்டுபிடிக்கிறது பேர் தான் என்னது நாமினல் ஜிடிபி, அதாவது பேரளவு ஜிடிபி சொல்றோம். ஸோ எக்ஸாக்டா நம்மளுக்கு வேல்யூ வேணும்னா ரியல் ஜிடிபி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்றது அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரளவு ஜிடிபி, நாமினல் ஜிடிபி வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபி வரக்கூடிய ஆண்டு 2027 ஆண்டுக்கு எவ்வளவு இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. 6.8%லேருந்து 7.2%. எவ்வளோ? 6.8%லேருந்து 7.2% வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆண்டு 2027 ஆண்டுக்கான ஜிடிபி வந்து கணிச்சிருக்காங்க. சோ கடந்த ஆண்டோட நாமினல் ஜிடிபி எவ்வளவு இருந்திருக்குன்னா 357 லாக் crore, அதாவது 357.1 லாக் crore, அதாவது 357.1 லட்சம் கோடியா, அதாவது என்னது பேரளவு ஜிடிபி, கடந்த ஆண்டுக்கான பேரளவு ஜிடிபியோட வேல்யூ வந்து இருந்திருக்கதா மதிப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா growth வைஸா வந்து எந்த செக்டார், எந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக இருந்திருக்கு ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா, ஜிடிபியோட growthலேயே அதிகமாக எந்த செக்டார் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணிதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரைவேட் கன்சப்ஷன், ரோபாட் பிரைவேட் கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பார்த்தீங்களா தனியார் நுகர்வு மற்றும் முதலீடு இந்த ரெண்டு துறையும் தான் பார்த்தீங்கன்னா ஜிடிபியோட growthல மேக்ஸிமம் ரோல் வந்து பிளேயர் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பிரைவேட் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61.5%, தனியார் நுகர்வு 61.5 அளவுக்கு வந்து என்ன பண்ணிக்குது, அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. முதலீடு துறை வந்து ஜிடிபியில் 30% அளவுக்கு என்னது கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு துறையே மெயின் துறையா ஜிடிபி growthல வந்து பெரிய ரோல் வந்து பிளே பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஜிடிபி எவ்வளோப்பா, சாத்தியமான ஜிடிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் ஜிடிபினா என்னன்னா,
இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரி கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு அந்த கண்ட்ரியால எந்த அளவுக்கு வரைக்கும் அவங்களால டெவலப் ஆக முடியும். ஸோ இதை கணிக்கிறது தான் என்னது பொட்டன்ஷியல் ஜிடிபி. மேக்ஸிமம் இந்த டெவலப்மெண்ட் வரைக்கும் தான் இந்த கண்ட்ரியால கொடுக்க முடியும் அதுகிட்ட இருக்க சோர்ஸ் வச்சுன்னு சொல்லிட்டு இந்த கணிச்சு வைக்கிறது தான் பொட்டன்ஷியல் ஜிடிபி. அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட பொட்டன்ஷியல் ஜிடிபி வந்து எவ்வளவா கணிச்சிருக்காங்கன்னா 7% இருக்கு. கடந்த டேட்டா வச்சு எவ்வளவு கணிச்சிருக்காங்கன்னா இந்தியாவோட பொட்டன்ஷியல் ஜிடிபியை கிட்டத்தட்ட சுமார் 7% அளவுக்கு உயர்ந்திருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவோட பொட்டன்ஷியல் ஜிடிபியே எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு? 7% அளவுக்கு உயர்ந்திருக்கதா இந்த டேட்டா மூலமா நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட், பிஸ்கல் டெவலப்மெண்ட் ஆங்கரிங் ஸ்டெபிலிட்டி, நிதி மேம்பாடுகள் நிலைத்தன்மையை நிலைநிறுத்துதல். ஓகேங்களா, ஸோ த கவர்மெண்ட் ஹாஸ் மெயின்டைன் எ பாத் ஆஃப் கிரெடிபிள் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், அதாவது நிதி ஒருங்கிணைப்பு பாதையை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த நிதி பற்றாக்குறை, இந்த வரி விதிப்பு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த செக்டார் கீழே வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்கல் டெபிசிட், அந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா நிதி பற்றாக்குறை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதி பற்றாக்குறைனா என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்கம் வருதுப்பா, வரவு பிளஸ் வந்து அந்த இன்கம் வச்சு கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த வரவு செலவுல என்ன பண்றோம்னா, வரவோட செலவு அதிகமா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, வரவோட அதாவது வரக்கூடிய பணத்தோட நம்ம செலவு பண்ற பணம் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா, செலவு பண்ற பணம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த இந்த சிச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிதி பற்றாக்குறை வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நிதி பற்றாக்குறைன்னா என்னது, நம்மளுக்கு வரவுக்கு மீறி அதிகமாக செலவாகுது. ஸோ அந்த செலவாகக்கூடிய பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், வெளியே கடன் வாங்கி ஆகணும். ஓகேங்களா, ஸோ அந்த கடன் வாங்குற தொகை தான் நம்மளுக்கு என்னது, நிதி பற்றாக்குறையான தொகைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2025 ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 4.8% அளவுக்கு கடன் தொகை இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இயர், இந்த கரண்ட் இயர், போன இயர் 2025-26 ஃபினான்ஷியல் இயர் கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கடன் தொகை வந்து 4.4% நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளோட கடன் பற்றாக்குறையும் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஒரு சைடு வந்து எக்கனாமிக் இம்ப்ரூவ் ஆகுது, தென் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட கடன் தொகை, அதாவது நிதி பற்றாக்குறையும் நம்மளுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறத இந்த டேட்டா மூலமா பார்க்குறோம். நெக்ஸ்ட், டைரக்ட் டாக்ஸ் பேஸ், அதாவது நேரடி வரி எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ரேஞ்ச் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கொரோனாக்கு முன்னாடி, அதாவது கோவிட் டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் வரி எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா 41% அளவுக்கு வரக்கூடிய இன்கம்ல 41% அளவுக்கு நம்மளுக்கு என்னது டைரக்ட் டாக்ஸாக தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ நேரடி வரி தான் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 41% நேரடி வரியிலேருந்து வரக்கூடிய இன்கம் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொரோனா பீரியடுக்கு முன்னாடி. அப்படியே அந்த கொரோனா பீரியடுக்கு முடிஞ்சு இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல டைரக்ட் டாக்ஸோட பங்கு, அதாவது நேரடி வரியோட பங்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பார்த்தீங்கன்னா 41%லேருந்து 48% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயர்ந்திருக்கிறத இது மூலமா பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஆஸ் யூஷுவல் இது இன்கம் உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி மொமெண்டமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதந்தோறும் உயர்ந்துக்கிட்டு தான் வருது. ஓகேங்களா, மந்த்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஜிஎஸ்டியோட சராசரியும். ஸோ இது மூலமா நம்மளுக்கு ஜிஎஸ்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஜிஎஸ்டி மூலமா வரக்கூடிய வருமானம் நம்மளுக்கு என்னது மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவு. இந்த மூலதன செலவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை ஆரம்பிக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஒரு மிஷின்ஸ் வாங்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது கட்டுமானத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனோ லைட்டோ, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்குறோமோ இதெல்லாம் வந்து இந்த முதலீட்டில் வந்துடும், அதாவது மூலதன செலவில் வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. ஸோ இந்த செலவுலாம் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த செலவு வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகும், ஒரு பக்கம் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இன்கம் வரது அதிகமாகும். இன்கம் வரது அதிகமாச்சுன்னா ஒரு சைடு ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட எக்கானமி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு பக்கம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான பண்ற செலவு வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் அப் டு 4% ஆஃப் ஜிடிபி, அதாவது நிதி ஆண்டில் கலெக்ஷன் ஆன ஜிடிபியில் கிட்டத்தட்ட 4% அளவுக்கு நம்ம இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு மூலதன செலவா நம்ம மாத்துறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஒரு புது தொழில் தொடங்கத்தா இருக்கட்டும், ஸோ வரக்கூடிய வருமானத்தில் நம்ம 4% அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த புது தொழில் தொடங்குறதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் நம்மளுக்கு தெரியுது. ஓகேப்பா, நான் கடன் பற்றாக்குறை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் படம் ரீதியாக வந்து பார்த்தோன்னா, ஆக்சுவலாக வந்து 2020 இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருந்திருக்குன்னா 4.6% அளவுக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொரோனா பீரியட். ஓகேங்களா, இந்த டைமில் வந்து அதிகமாக பிஸ்னஸ் நடக்கலை. ஸோ அந்த டைமில் ஒரு மியூட்டான ஒரு எக்கானமி இருந்தனால அந்த அளவுக்கு நம்மளுக்கு
இப்போ கடனோட தேவை அதிகமாக இல்லை. ஸோ 2021 கொரோனா பீரியட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டமாக நம்மளோட எக்கானமி வந்து அடி வாங்குச்சு. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தோன்னா எல்லா நாட்டோட எக்கானமியும் நம்மளுக்கு என்னது அடிப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த 2021 பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.2 அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது கடன் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? கடனோட தொகை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படியே அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி 6.7 ஆயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 2023 என்னவா இருக்கு 6.5 ஆயிருக்கு. தென் 2024 5.5 ஆகும். 2025 பார்த்தீங்கன்னா 4.8 ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு கடனோட தொகை. கரண்ட்ல 2026 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 4.4 நம்மளோட நிதி பற்றாக்குறை, அதாவது கடனின் அளவு பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வருவதை இந்த கிராஃப் மூலமா நம்ம பார்க்க முடியுது. ஸோ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 4.4% அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு கடனோட அளவு இருக்குதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த், அதாவது பண மேலாண்மை மற்றும் நிதி ஆரோக்கியம். ஸோ இந்த செக்டார்ல சர்வே என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? அதாவது இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்புறம் இந்த ரெப்போ ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெப்போ ரேட் வந்து இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்டோட 8 bps லோவரா பதிவாயிருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த ரெப்போ ரேட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்போ ரேட்டோட இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்ன்றது 8 bps லோவராக பதிவாயிருக்கு. அதாவது இந்த வெயிட்டட் கால் ரேட், அதாவது இந்த சராசரி அழைப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேங்க்ஸ் இருக்கிறது பார்க்குறோம். சின்ன சின்ன பேங்க்ஸ், இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்காக இருக்கட்டும், ஸோ ஒரு எக்ஸட்ரா சின்ன சின்ன பேங்க்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ்லாம் அந்த பேங்க்ஸுக்குள்ளே வந்து ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது கடன் வாங்கிப்பாங்க, ஸோ லோன் வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நிர்ணயிக்கப்படுற இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு அதெல்லாம் ஆவரேஜ் எடுத்து தான் என்ன கண்டுபிடிப்பாங்க நம்மளுக்கு சராசரி அழைப்பு விகிதம், அதாவது ஆவரேஜ் கால் ரேட்டோட வேல்யூவை நம்மளுக்கு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து ரெப்போ ரேட்னா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ் இல்லாமல் இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ் சம்டைம்ஸ் இந்த ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்க, அதாவது நம்மளோட சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ அவங்க கிட்ட போயிட்டு கடன் வாங்குவாங்க, லோன் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு என்னது ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே சம்டைம்ஸ் இந்த சில சிச்சுவேஷன்ல வந்து ரிசர்வ் பேங்க்கும் நம்மளோட சின்ன பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த சின்ன பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்குற கடனுக்கும் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றதும் யார் ரிசர்வ் பேங்க் தான். ஓகேங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் தான் வந்து கடன் வாங்கினாலும் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்றவங்க, கடன் கொடுத்தாலும் அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கறோம். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரெப்போ ரேட்னா வந்து ரிசர்வ் பேங்க் வந்து சின்ன பேங்க்ஸ் கடன் கொடுக்கும்பா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரிசர்வ் பேங்க் ஃபிக்ஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் அந்த ரேட்டு தான் என்னது ரெப்போ ரேட் சொல்லுவாங்க. இதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா சின்ன பேங்க்ஸ் கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் சம்டைம்ஸ் வந்து கடன் வாங்கும். இதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் பேர் தான் என்னது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் த அசஸ்ட் குவாலிட்டி, அதாவது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், சின்ன சின்ன பேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட கடன் விகிதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 2.2% அளவுக்கு குறைஞ்சிருக்கத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வாரா கடன்னா இப்போ ஒரு பேங்க் வந்து லோன் தராங்க, அந்த லோன் வந்து திரும்பி ரிட்டர்ன் வராமல் இருக்கிறது தான் வாடா கடன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து லோன் தராங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த கடன் வந்து ரிட்டர்ன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து வாரா கடன் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வாரா கடன் என்னது என்பிஏன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும், கிராஸ் என்பிஏ. ஸோ இந்த என்பிஏ வந்து வாரா கடன் அர்த்தம். இந்த வாரா கடன்னா என்னது, ஒரு கம்பெனிக்கு நம்ம லோன் கொடுக்குறோம், அந்த லோன் வந்து நம்மளுக்கு திரும்பி ரிட்டர்ன் வரல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வாரா கடன்ல வந்துடும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 2.2% அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ வாரா கடனும் நம்மளுக்கு அதிகமா இல்லை, 2.2% அளவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இது இந்த ஷெட்யூல் பேங்க்ஸ்ல, அதாவது பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள்ல. தென் கிரெடிட் growth, அதாவது பேங்க்ஸ் வந்து லோன் தராங்களே, ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் வந்து லோன் தராங்க. அப்படின்றப்ப இந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு லோன் தர விகிதம் வந்து கிட்டத்தட்ட 11 அதாவது 11.2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது 2024 ஆண்டு 11.2, அதாவது 11.2% அளவுக்கு இந்த சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு லோன்ஸ் வந்து பேங்க்ஸ் அதிகமாக தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11.2% அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு லோன்ஸ் தரது என்ன கவர்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸ் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆக இந்தியாவோட எக்கனாமி ரேஞ்சும் ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இவங்களுக்கு வந்து கடன் தரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கரஸ்பாண்டிங்காக வந்து பேரலா நம்மளுக்கு இந்தியன் எக்கனாமியும் வந்து க்ரோத் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு கடன் கொடுக்கறத பாசிட்டிவாக பார்க்குறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த பேங்க்ஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இக்கு வந்து கொடுக்குற கடன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11.2% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட்
என்பிஎஸ் அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம். இந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் புதுசாக யார் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 97.5 lakhs அதாவது 97.5 லட்சமாக உயர்ந்துள்ளது. யார்? சந்தாதாரர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான மொத்த தொகை, இவங்களுக்கு கீழே இருக்க மொத்த தொகை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 118.3 crore அதாவது 118.1000 கோடி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கீழே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்துகிட்டு இருக்கு பேங்க்குக்கு இன்கம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு பென்ஷனாக வந்து திருப்பி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக வந்து பேங்க்ஸோட எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லைஃப் அண்ட் நான் லைஃப் ப்ரீமியம் இன்சூரன்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக வரக்கூடிய தொகை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11.9 lakh crores இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 அதாவது 2024-25 இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா காப்பீட்டு ரீதியாக கவர்மெண்ட்டுக்கு வரும் தொகை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11.9 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஸோ பேங்க்ஸ் கிரெடிட் கொடுக்கறதா இருக்கட்டும், லோன் கொடுத்து எக்கானமி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பென்ஷன் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், நம்மளோட க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக என்ன தெரியுது, நம்மளோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத நம்ம இந்த டேட்டாஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் கண்ட்ரியாக ஆகிடும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக இப்போ கரண்ட்லி டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெவலப்டு கண்ட்ரி ஆகக்கூடிய சிச்சுவேஷனும் சூழ்நிலையும் வந்து நெருங்கி கொண்டே இருக்கிறத இந்த டேட்டாஸ் மூலமாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார் ஸ்ட்ராட்டஜிக் ரீசேலன்ஸ் அதாவது வெளிநாட்டுத்துறை மூலோபாய மீள்திறன். ஓகேங்களா? இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதாவது இந்தியாவோட செலவாணி கையிருப்பு, அந்நிய செலவாணி கையிருப்பு. அந்நிய செலவாணி கையிருப்புனா என்னது? ஃபாரின் கரன்சிஸ், ஃபாரின் அமௌண்ட்ஸ் எவ்வளோ நம்ம கிட்ட இருக்கு, வெளிநாட்டிலிருந்து வரப்பட்ட அமௌண்ட்ஸ் எவ்வளோ நம்ம கையில் கையிருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 701.4 பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது 701.4 பில்லியன் டாலருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க போகும்போது நம்ம கிட்ட என்ன கேட்கும், கார்டு போட்டோன்னே சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும், 2 ஆப்ஷன் கேட்கும். பார்த்துக்கிறீங்களா? ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட்டா என்ன சொல்லிட்டு பார்த்தோன்னா சேவிங் அக்கௌண்ட்னா இப்போ நம்ம ஒரு பசங்க சின்ன பசங்களாக இருக்கட்டும் ஸ்காலர்ஷிப்காக ஓப்பன் பண்ணுறது, ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்காக ஓப்பன் பண்ணுவாங்களா? ஸோ இது வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் வரும். ஒரு சின்ன ஒரு இன்கம் சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அவங்க கொடுக்குற சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் வந்துடும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் யார் யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குப்பா, அந்த கம்பெனியோட டோட்டல் இன்கமையும் வந்து ஒரு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஒரு சேலரி போடுற அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி போடுற அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அதை இன்வெஸ்ட் பண்ணுற மணி இன்வெஸ்ட் பண்ணுற அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்துடும். சேவிங் அக்கௌண்ட்னா வந்து நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து சாதாரண ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு சேலரி அக்கௌண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சேவிங்கில் வந்துடும். பெரிய பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு என்னது கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து வர நடப்பு கணக்கு பற்றாக்குறை. ஓகேங்களா? ஸோ இவங்க லோன்ஸ் வாங்கி திருப்பி கட்டாமல் இருக்கட்டும், ஸோ வாரா கடன் ஆகட்டும், இந்த ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா 0.8% ஆஃப் ஜிடிபி அதாவது 0.8% குறைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி போன வருஷம் எவ்வளவு இருந்துச்சுன்னா இந்த கடன் பற்றாக்குறை 1.3% இருந்தது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்க கடன் பற்றாக்குறை எவ்வளவு இருந்திருக்கு, 1.3% கடந்த ஆண்டு இருக்கு. ஸோ இந்த ஆண்டோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா இது வந்து 0.8% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் எஃப்டிஐ அண்ட் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நேரடி வெளிநாட்டு முதலீடு மற்றும் டிஜிட்டல் முதலீடு. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் சார்ந்த துறைகளை வந்து இந்தியா வந்து நிறைய முன்னெடுப்புகளை செய்து கொண்டு வராங்க. ஸோ அந்த துறையில வந்து இந்தியாவோட எக்கானமி எந்த அளவுக்கு வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 114 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் துறையில் அதாவது தொழில்நுட்ப துறையில் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கும். அதாவது 114 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் துறையில் வந்து முதலீட்டை வந்து அதிகமாக ஈர்த்திருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேட்டா நம்ம பார்க்குறோம்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அதாவது வர்த்தக ஒப்பந்தங்கள் அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போடப்பட ஒப்பந்தங்கள் தான் வர்த்தக ஒப்பந்தங்கள் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக நம்ம நியூஸ் பேப்பர் நிறைய பார்த்துருக்கோம். MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்லிட்டு நிறைய வந்து இந்தியாவுக்கும் வேற கண்ட்ரிக்கும் போடுறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாட்டோட வெப்பன்ஸை வாங்குறதா இருக்கட்டும், அந்த நாட்டோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இன்கேஸ் அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிலேருந்து அந்த நாட்டுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தங்கள் ட்ரேட் ஒப்பந்தங்கள் ட்ரேட் அக்ரிமெண்ட் கீழே தான் வரும் எல்லாமே. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்தியா வந்து கடந்த ஆண்டில் வந்து எத்தனை ஒப்பந்தங்கள் எந்த நாட்டோடலாம் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது அதை சார்ந்த டேட்டா தான் வந்து என்னது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் ஆன்கோயிங் ஃபார் யூரோப்பியன் யூனியன் UK அண்ட் பெரு அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து UK மற்றும் பெரு போன்ற
ஐரோப்பிய யூனியன். ஸோ இந்த மாதிரி நாடுகள் வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஒரு டயக்ராமாக பார்த்தோம்னா இந்தியா மொரிஷியஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியா யுஏஇ, இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா இஎஃப்டிஏ, இந்தியா யூகே, இந்தியா ஓமன், இந்தியா நியூசிலாந்து, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா பெரு, சிலே கூட பண்ணியிருக்காங்க, யூஎஸ்ஏ, ஓகேங்களா. ஸோ யுரேஷியன், கொரியா. ஸோ இந்த மாதிரி பல நாடுகளோட பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுல போட்ட அக்ரிமெண்ட்ஸ் தான் பார்த்தலாம், ஓகேங்களா. ஸோ இது மூலமா வந்து கண்ட்ரியோட எக்கானமி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேம்ட் அண்ட் ஆங்கர், அதாவது பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டது, ஓகேங்களா. ஸோ ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், டீஃப்ளேஷனாக இருக்கட்டும், பணவீக்கமாக இருக்கட்டும், பண வாட்டமாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று அதிகமாகாமல் ரொம்ப கம்மியாகாமல் ஒரு மீடியமான ரேட்டில் மெயின்டைன் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நிலையான ஸ்டேபிளான எக்கானமி நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும், ஓகேங்களா. இன்கேஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமானாலும் ரொம்ப டேஞ்சர், டிஃப்ளேஷன் அதிகமானாலும் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் எக்கானமிக், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனா என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகிடும், ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும், ப்ரைஸ் வந்து என்ன ஆகிடும், அதிகமாகிடும். அது மூலமாக என்ன ஆகுது, பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும், ஓகேங்களா. மணியோட மதிப்பு குறைஞ்சிரும். இதுவே டீஃப்ளேஷன் பண வாட்டம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு பார்த்தோன்னா, டீஃப்ளேஷன் பண வாட்டம், இந்த இடத்துல வந்து பொருளோட விலையில வந்து குறைஞ்சிரும்ப்பா, ஓகேங்களா. ப்ரைஸஸோட விலை வந்து குறைஞ்சிரும், பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாயிடும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன், பணவீக்கம் பணவாட்டம். பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொருளோட விலை வந்து அதிகமாயிடும், ஓகேங்களா, அதிகமாயிடும். ஸோ மணியோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும், ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷன் பண வாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதே டைம்ல என்ன ஆகிடும், பணத்தோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன், பணவீக்கம் பணவாட்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், ஓகேங்களா. அது என்ன பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும் சொல்றீங்க கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அப்போல்லாம் வந்து இப்போ நம்ம சின்ன வயசு குட்டி வயசாக இருக்கும்போது அம்மா கூட கடைக்கு போவோம், ஓகேங்களா. ஸோ அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போனாலே நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை நம்ம பேக்கில் ஃபில் பண்ணிட்டு வர முடியும். ஆனால் இப்போ வந்து 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட நம்ம பேக்கை ஃபில் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு, பொருளோட மதிப்பு வந்து அதிகமாயிருக்கு. இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் பண வீக்கம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ பணத்தோட மதிப்பு குறையுது அதிகமாகுதுன்னா இதுதான். இப்போ ஒரு பக்கம் வந்து இப்போ ஒரு பொருளோட விலை வந்து அதிகமாச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 ரூபா எடுத்து போய் நான் 100 ரூபா பொருளை வாங்கிடுவேன். இன்கேஸ் வந்து அந்த பொருளோட விலை 500 ரூபா ஆயிடுச்சுன்னா அந்த 100 ரூபாய்க்கு மதிப்பு போயிடும். நான் 500 ரூபா கொடுத்தா தான் அந்த பொருளை வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து பணத்தோட மதிப்பு பற்றி சொல்கிற கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், தலைப்பு பணவீக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய டைம் பார்த்துருப்போம், இன்ஃப்ளேஷன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிது, இவ்வளோ பர்சன்டேஜ், இந்தியாவோட எக்கானமியோட இன்ஃப்ளேஷன் இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிது, இவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, டிஃப்ளேஷன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸாக பார்ப்போம். ஸோ நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அந்த டேட்டா, இன்ஃப்ளேஷன் பற்றின டேட்டா தான் வந்து என்னது, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஸோ அது அந்த நியூஸ் பேப்பரில் வரதுனால தான் இதுக்கு வந்து தலைப்பு பணவீக்கம் சொல்லிட்டு பேரே வந்ததுப்பா, ஓகேங்களா. ஸோ இந்த தலைப்பு பணவீக்கம் ஹெட்லைன் டிஃப்ளேஷன்லாம் என்னன்னா, ஓகேங்களா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க எல்லா பொருட்களுக்குமான விலையை வந்து ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜுக்கான இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கிறது, ஒட்டுமொத்த பொருளுக்கான இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கிறது, ஜென்ரலாக ஆவரேஜாக சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் என்னது நம்மளுக்கு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், ஹெட்லைன் தலைப்பு பணவீக்கம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஆவரேஜான இன்ஃப்ளேஷன், அதாவது ஆவரேஜான பணவீக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் என்னது நம்மளுக்கு தலைப்பு பணவீக்கம், அதாவது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா உணவு ரீதியான பொருட்கள், உணவுப் பொருட்களுக்கு மட்டும் பணவீக்கம் கண்டுபிடிச்சா, ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிச்சா அது என்னது ஃபுட் இன்ஃப்ளேஷன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கோர் இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் அடிப்படை பணவீக்கம், உணவு, எண்ணெய், ஓகேங்களா. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டையும் தவிர்த்து மீதி என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ இதுக்கு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் கண்டுபிடிக்கிறது என்னது கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடிப்படை பணவீக்கம்னா என்னது, உணவு, எண்ணெய், இந்த விலை, இதோட விலையெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிட்டு வெறும் அந்த இதை தவிர்த்து வேற என்ன பொருள்லாம் இருக்கோ, ஸோ இதுக்கு வந்து பணவீக்கம் இன்ஃப்ளேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்னது நம்மளுக்கு கோர் இன்ஃப்ளேஷன், அடிப்படை பணவீக்கம் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதோட ரேஞ்ச்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் 1.7%, அதாவது 1.7% அளவுக்கு நம்மளுக்கு பதிவாயிருக்கு, ஓகேங்களா, கடந்த ஆண்டில். நெக்ஸ்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன், உணவு ரீதியான பணவீக்கம் வந்து 2.71%, 2.71% அளவுக்கு நம்மளுக்கு வேல்யூ பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். கோர் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 4.62% அளவுக்கு பதிவாயிருக்கு, அதாவது 4.62% அளவுக்கு பதிவாயிருக்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி வச்சிருக்கோமோ, அதாவது ரொம்ப அதிகமாக போக விடாம குறைச்சி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு எக்கனாமியோட ரேஞ்ச் வந்து ஸ்டேபிளாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பட்சத்தில் இந்தியா வந்து மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் growth வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல இருக்கனால நம்மளுக்கு என்னது இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நிலையான விலையை வந்து இந்தியா மெயின்டைன் பண்ணிட்டு போறத இந்த டேட்டா மூலமா நம்ம பார்க்குறோம். பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அதிகமாக இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அந்த கண்ட்ரியெல்லாம் வந்து இந்தியாவோட அதிகமாக விலையை வைக்கிறாங்க சொல்லிட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நாட்டோட பொருட்களின் விலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இந்தியாவோட பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரீஸில் பொருட்களின் விலை அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் லெவலும் பணவீக்கத்தின் அளவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவில் பார்க்குறோம். ஸோ இந்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஒரு நல்ல எக்கானமி, நல்ல பணவீக்கம், நல்ல இன்ஃப்ளேஷன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ். ஓகேங்களா. இந்த இந்த துறையெல்லாம் வந்து வேளாண்மை துறை, தொழில்துறை, நெக்ஸ்ட் சேவைத்துறை, இந்த துறையெல்லாம் வந்து டேட்டா என்ன பதிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஜிவிஏ growth, அதாவது மொத்த மதிப்பு கூடுதல். ஓகேங்களா. ஸோ இந்த ஜிவிஏனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பிரெட் தயாரிக்கிறாங்கப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிரெட் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த பிரெட் தயாரிக்கிறத தேவைப்படும் பொருட்கள் என்னென்ன, ஒரு மைதா கோதுமை மாவாக இருக்கட்டும், ஒரு ஈஸ்டாக இருக்கட்டும், அண்ட் தென் சுகராக இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவு வந்து ஒரு 40ன்னு வச்சுப்போம், 40 ரூபான்னு வச்சுப்போம். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபர் ஃபீ, அதாவது அங்கே தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த மிஷின்ஸ்க்கெலாம் வந்து எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், ஸோ இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ முதலீடு, அந்த பொருட்களுக்கான முதலீடு வந்து 40 ரூபா, மூலப்பொருள் வாங்குறதுக்கான முதலீடு 40 ரூபா. தென் அங்கே லேபர், எலக்ட்ரிசிட்டி, ஸோ அடிஷனல் செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா. ஓகேங்களா. ஸோ இந்த பொருள் அவங்க தயாரிக்கிறது, ஒரு பிரெட் பாக்கெட் வந்து தயாரிக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து 60 ரூபா டோட்டலாக செலவாயிருக்கு. ஓகேங்களா. 60 ரூபா டோட்டலாக செலவாயிருக்கு. பட் ஆனால் அந்த பிரெட் பாக்கெட்டை வந்து அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எவ்வளோ? 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 60 ரூபா தான் உங்களுக்கு செலவாயிருக்கு. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு மார்க்கெட்டில் 100 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் இதுலேருந்து எவ்வளோ? 40 ரூபா. ஸோ இந்த 40 ரூபா தான் என்னது நம்மளுக்கு மொத்த மதிப்பு கூடுதல், அதாவது அந்த பொருளோட மதிப்புலேருந்து கூடுதலாக ஒரு தொகை போடுறாங்களா. ஸோ அதான் வந்து மொத்த மதிப்பு கூடுதல், அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் growthனு சொல்லுவாங்க. ஸோ இந்த growth, இந்த ரேட்டு, இந்த 40 ரூபா வச்சு தான் நம்மளுக்கு என்னது, இந்த அடிஷ்னல் அமௌண்ட் வச்சு தான் எக்கானமியே தீர்மானிக்கப்படுது, இந்தியாவோட எக்கானமியே நம்மளுக்கு தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக எவ்வளோ இன்கம் வந்து வருதோ அதுதான் வந்து என்னது, இப்போ ஒரு பொருளுக்கு செலவு செய்கிற தொகையோட அடிஷ்னலாக எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதான் அந்த பொருளோட மதிப்பு. ஓகேங்களா. ஸோ அந்த பொருளோட மதிப்பை வச்சு தான் நம்மளுக்கு ஜிடிபி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஜிடிபி மூலமாக தான் நம்ம எக்கனாமி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜிவிஏ, இந்த நம்ம கூட்டுற தொகை, அந்த பொருளுக்கு செலவு பண்ண தொகையோட ஒரு அடிஷனலாக ஒரு அமௌண்ட் கூட்டுறோம்ல. ஸோ அந்த கூட்டுற தொகை வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், இந்தியாவோட எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஜிவிஏ ஆட் ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்கனாமிக்கு நல்லது தான். ஓகேங்களா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் செக்டார் ஆவரேஜ், ஸோ 4.7% growth, அதாவது இந்த மொத்த மதிப்பு கூடுதல் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 2019-20 இந்த ஆண்டுலேருந்து 2023-24 இந்த ஆண்டு வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியா 4.7%, அதாவது 4.7% அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சியை பதிவு பண்ணிடுது. எந்த துறையில? மொத்த மதிப்பு கூடுதல் துறையில, அதாவது ஜிவிஏவோட வேல்யூ வந்து 4.7% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத இந்த டேட்டா மூலமா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் லிவ்ஸ்டாக், கால்நடை துறை. ஓகேங்களா. கால்நடை வளர்ப்பு துறை வந்து 6.1% growth, அதாவது 6.1% அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர், அதாவது மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு, இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா 7.2% வரைக்கும் growth ஆயிருக்கு. ஓகேங்களா. 7.2% வரைக்கும் வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கடந்த ஆண்டோட எக்கானமி மெயின்லி எந்த பாலிசி வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எத்தனால் பிரைசிங், சாயில் ஹெல்த் கைடட் ஃபெர்டிலைஸ் யூசர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் மெயினாக வந்து எத்தனால் விலை நிர்ணயம், மண் ஆரோக்கியம் சார்ந்த உர பயன்பாடு மற்றும் டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம். ஸோ இந்த மெயின் பாலிசிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இனோவேஷன் எக்கோசிஸ்டம், ரிசர்ச், ஐபி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகேங்களா. ஸோ புதுசாக ஒரு புதிய கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடர்றாங்க, தொழில் முனைவர் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டேட்டாலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், அதாவது புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆவரேஜ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 48, 46, 40, 81, அதாவது
இதில் வந்து கம்மியான வேல்யூ பதிவு பண்ணாதான் அந்த ஒரு இனோவேஷன் இண்டெக்ஸில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 81ன்ற பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 48, 46, 40 இப்போ கரண்ட்டில் 38 அளவுக்கு நம்மளுக்கு உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரேபிட் க்ரோத் இன் ஸ்டார்ட் அப்ஸ் அதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறாங்க, ஸ்டார்ட் அப்புகள் இருக்காங்களா, அவங்களோட ரேட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ 0.05 இருந்த 2017 0.05 அளவு இருந்தது. இப்போ கரண்ட் 2025 பார்த்தீங்கன்னா 1.97 அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? 1.97 அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பேட்டன்ட் அப்ளிகேஷன் நியர்லி டபுள்டு 2020 25 வரைக்கும். அதாவது பேட்டன்ட் அப்ளிகேஷன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அந்த பொருளுக்கு வந்து காப்புரிமை வாங்குவாங்க. இந்த பொருளை நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த பொருளை கண்டுபிடிச்சது நான் தான் சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லைசன்ஸ் வாங்கக்கூடிய கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது மூலமாக என்ன தெரியுது, இந்தியாவில் வந்து அதிகமாக கண்டுபிடிப்புகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறத இந்த டேட்டா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2014-15 வாக்கில் 35,000 40,000 அளவு இப்போ கரண்ட்ல இந்த வருஷம் கடந்த ஆண்டு அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்க்குறோம். ஸோ அதாவது டபுளுக்கும் மேலே. ஓகேங்களா? இந்த பேட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து நியர்லி டபுள். அதாவது இந்த 5 வருஷம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டனோட அளவு, அதாவது அந்த காப்புரிமை வாங்குறவங்களோட அளவு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இது வந்து 1.5 அதாவது 1.5 அதாவது 1.5 அளவுக்கு பார்த்தீங்கன்னா மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து புதுசாக லோகோ ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கு தனித்துவமான ஒரு ட்ரேட்மார்க் வைப்பாங்களே, ஸோ அதை வந்து கவர்மெண்ட் அதை தான் பர்மிஷன் சொல்லி வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட்ல பர்மிஷன் சொல்லிட்டு அந்த ட்ரேட்மார்க் வாங்குறதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1.5 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமா நம்ம பார்க்குறோம். அதாவது 2014-15 வாக்கில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 அளவு இருந்தது. இப்போ கரண்ட்ல 2024-25 இந்த டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு 3 லட்சத்துக்கு மேலே 3,20,000 30,000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்கிறத நம்ம இந்த டேட்டா மூலமா பார்க்குறோம். ஸோ இது மூலமா என்ன தெரியுது, இந்தியாவில் வந்து புதுசாக கண்டுபிடிப்புகள், புதிய கம்பெனிகள், புதிய ஸ்டார்ட் அப்புகள், புதிய தொழில் முனைவோர், ஸோ புதிய தொழில்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மூலமா என்ன ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட எக்கானமி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சர்வே மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது தொழில் கட்டமைப்பு மாற்றம். ஓகேங்களா? இந்த டேட்டால என்ன சொல்லிட்டு பார்க்க போறோம்னா, அதாவது மொத்த மேனுஃபேக்சரிங்ல அதாவது மொத்த உற்பத்தி துறையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46.3% அளவுக்கு ஹைடெக் ஆக்டிவிட்டிஸ் அதாவது உயர் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் பங்கு வகிக்குது, மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இது மூலமாக பார்க்குறோம். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ண பொருளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46.3% அளவுக்கு என்னது இந்த உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் வந்து மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வைஸாகவும் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-fold இன்க்ரீஸ் இன் மொபைல் மேனுஃபேக்சரிங். கடந்த 10 ஆண்டுல பார்த்தீங்கன்னா 30 மடங்கு அளவுக்கு நம்மளோட மொபைல் உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமா பார்க்குறோம். அதாவது 2014-15 2024-25 இந்த காலகட்டத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா மொபைலோட உற்பத்தி அதாவது செல்போன் உற்பத்தி வந்து 30 மடங்கு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன். ஓகேங்களா? இனோவேஷன் செக்டரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் குளோபலி பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் அதாவது ட்ரேட்மார்க் கம்பெனிஸ் புது கம்பெனி ஆரம்பிச்சு ட்ரேட்மார்க் வாங்குறாங்களா அந்த அளவில் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 4th பிளேஸ் அதாவது 4வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரேட்மார்க் வர்த்தக முத்திரைகள் இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4வது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. காப்புரிமை வாங்குற கவுண்ட்லவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக அளவில் இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது பேட்டன் கவுண்ட் அதாவது இந்த பேட்டன் கவுண்டோட ஸ்ட்ரென்த்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 6th பதிவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட்மார்க்ல வந்து 4th அதாவது இந்த வர்த்தக முத்திரை இந்த ஒரு வேல்யூல வந்து இந்தியாவோட லெவல் குளோபலி 4th பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் காப்புரிமைகள் வாங்குறதுலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லெவல் வந்து 6th பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் அதாவது உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி வேகம் இது சார்ந்த துறையில் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா 60% அதாவது 60% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் காமிச்சிருக்குப்பா. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆனது அப்புறம் கரண்ட்ல எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் நேஷனல் ஹைவே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,46,572 அதாவது 1,46,572 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையின் லென்த் நீளம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேயோட லென்த் கிட்டத்தட்ட 60% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா நம்ம ஜியாகிரஃபியில் பார்க்குறோம். ஜியாகிரஃபியில் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கேட்கக்கூடிய வாய்ப்பு
அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை, அதாவது இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் கான்செப்டில் தான் வரும். ஸோ இப்போ போக்குவரத்து துறையில் தான் வரும். ஸோ இது வந்து ஆவரேஜாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ், அதாவது ரயில்வே ட்ராக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2004-14 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 1499 கிலோமீட்டர் பர் இயர், அதாவது 1499 கிலோமீட்டர் தான் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கரண்ட்ல 2014-24 இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 5364 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு வருஷத்துக்கு ட்ராக்கோட எக்ஸ்பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட 5364 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1499 இருந்த எக்ஸ்பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5364 கிலோமீட்டர் அளவுக்கு நம்மளோட ரயில்வே ட்ராக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் துறையில், அதாவது டிஜிட்டல் துறையில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா 99.56 crore இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2025 வந்து பதிவாயிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2025 இந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை 99.86 கோடி வந்து இணைய இணைப்புகள் இருக்கிறதா டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. ஓகேங்களா? இது மூலமா என்ன நம்மளோட இணைய சேவையாக இருக்கட்டும், ஸோ டெக்னாலஜி வைஸாகவும் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஆஸ் யூஷுவல் இப்போ பார்த்த டேட்டாவை நம்ம வந்து டயக்ராமாக ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது ஹைவேயோட லென்த்து கடந்த 10 ஆண்டுகளில் 91,287 1,46,572 வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் காரிடார், அதாவது விரைவு சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 550 கிலோமீட்டர்லேருந்து 5,364 கிட்டத்தட்ட 10 மடங்கு அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே நெட்வொர்க் பர் இயர் பார்த்தீங்கன்னா 1499 3,118 வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத இந்த டேட்டா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட், அதாவது இந்த ஆர்பர் துறைமுகமாக இருக்கட்டும், இதோட டெவலப்மெண்ட், இதோட டிரான்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1052 1602. ஸோ இது வந்து டோட்டல் கார்கோ ஹேண்ட்லிங் பை மேஜர் அண்ட் நான் மேஜர் போர்ட்ஸ், அதாவது முக்கியமற்ற துறைமுகங்கள், ஸோ ஸ்மால் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சிறு துறைமுகமாக இருக்கட்டும், பெரிய துறைமுகமாக இருக்கட்டும், இங்கே வந்து அங்கே கூட்ஸு அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வேல்யூ அளவுக்கு இன்க்ரீஸ் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் போர்ட்ஸ் கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 1561, அதாவது 1561 2771, அதாவது 2771 அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டெய்னர் வெஷல் டர்ன் அரவுண்ட் டைம், அதாவது டர்ன் அரவுண்ட் டைம்ன்றது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கப்பல் ஒரு துறைமுகத்திலிருந்து எந்த துறைமுகத்துக்கு போய் சேரணுமோ அந்த டியூரேஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து சென்னை துறைமுகத்திலேருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஒரு பொருளை ஒரு கப்பல் எடுத்துன்னு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த டியூரேஷன் டைம் வந்து 30 ஹவர்ஸ்குள்ள இருந்தால் அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த கப்பலோட டெவலப்மெண்ட்டுக்கு கரெக்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கப்பலோட டிராவலிங் டைம் வந்து ஒரு 30 மணி நேரத்துக்கு இருந்தால் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் 2015 பார்த்தீங்கன்னா அந்த கப்பலோட டியூரேஷன் டைம், அதாவது டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 43 44 மணி நேரம் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆன 30.08% நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 30 ஹவருக்கு இந்த டார்கெட்டை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து அந்த கப்பலோட டியூரேஷன் பீரியட், டிராவலிங் பீரியட் வந்து அதுதான் அந்த டர்ன் அரவுண்ட் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ஒரு 30 மணி நேரத்துக்குள்ள மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த துறைமுகம் வந்து ஒரு ஸ்டேபிளான துறைமுகம், ஒரு வளர்ச்சி அடைந்த துறைமுகம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவோட போர்ட்ஸ்லாம் அந்த கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டர்ன் அரவுண்ட் டைமாக இருக்கட்டும், இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ மூவ்மெண்ட் த்ரூ இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது இதெல்லாம் கடல் சார்ந்த துறைகளுக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த கார்கோவா இருக்கட்டும், போர்ட்ஸாக இருக்கட்டும், துறைமுகமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கடல் சார்ந்த, கடல் மூலமா பயணிக்கக்கூடிய கப்பல்கள் எடுத்துன்னு போகிற கார்கோ கூட்ஸ். ஸோ இதை சார்ந்த டேட்டா தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து என்னதுன்னா இன்லேண்ட், அதாவது ஆறா இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி கடல் தவிர மீதி என்னென்ன நீர் வழிகள்லாம் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், உள்துறை, அதாவது கடலை தவிர வேற என்ன நீர்வழிகள்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து கார்கோ டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ, ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் பார்த்தீங்கன்னா நம்ம growth வந்து நிரூபிச்சிருக்கோம். அதாவது 18% 146% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் த growth இன்ஜின், அதாவது சேவைகள் வளர்ச்சியின் உந்து இயந்திரம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வீஸ் செக்டார்ல growth எவ்வளோ பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டார் ரோஸ், அதாவது இந்த ஷேர் ஜிபிஏ, அதாவது மொத்த மதிப்பு கூடுதல் சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த கான்செப்ட் பார்த்தோம். அதில் எவ்வளோ டெவலப்மெண்ட் சொல்லிட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 53.6%, அதாவது 53.6% அளவுக்கு கரண்ட் இந்த 2026 காலாண்டு வரைக்கும் பதிவாயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஜிபிஏ செக்டார்ல, அதாவது மொத்த மதிப்பு கூடுதல்
இந்த ஒரு செக்டார்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53.6% அளவுக்கு நம்ம வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்கோம். சரி, குளோபல் ஹப் இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்புகள் மூன்றாவது, அதாவது இந்த துறையில், அதாவது தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்கள் துறையில இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 3ஆவதா பதிவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ குளோபல் ஹப் உலக அளவில் வந்து இந்த தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்கள், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக ஸ்டார்ட் அப்கள் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இந்த கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியா உலக அளவில் 3ஆவது இடத்துல பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கனெக்டிவ் அண்ட் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்தியாவோட நேஷனல் ஹைவே 60% அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகள் உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவோட நேஷனல் ஹைவே இந்தியாவோட தேசிய சாலைகள், ஓகேங்களா, தேசிய நெடுஞ்சாலைகள் பார்த்தீங்கன்னா 60% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் காரிடார். நான் ஆல்ரெடி அந்த டயக்ராம்லேயே சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500லேருந்து 5000 வரைக்கும், அதாவது 10 மடங்கு அளவுக்கு, நம்மளுக்கு என்னது அந்த அதிவேக வழித்தடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேவ் டேப் வாட்டர் அண்டர் ஜல் ஜீவன் மிஷன். அதாவது ஜல் ஜீவன் திட்டம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அதாவது 15th ஆகஸ்ட், அதாவது 15 ஆகஸ்ட் 2019 இந்த டேட்ல தான் வந்து இந்த ஜல்ஜீவன் ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா, உலக அளவில், அதாவது இந்தியா லெவலில் இருக்க எல்லா கிராமத்தையும் வந்து டேப்ல கனெக்ட் பண்ணணும். அதாவது எல்லாருக்கும் தண்ணீர் வசதி போய் சேரணும். ஸோ அதை ஒரு மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் எல்லாருக்கும் டேப் போட்டு கொடுக்கணும், எல்லார் வீட்டுக்கும் டேப் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெயின் டார்கெட்டை வச்சு தான் இந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் வந்து 15 ஆகஸ்ட் 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எவ்வளோ சதவீதம் அளவுக்கு அதோட டார்கெட்டை கவர் பண்ணியதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 81% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து வீடுகளுக்கும் குழாய் தண்ணி எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகேங்களா? 81% அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது 2024க்குள்ள நாங்கள் வந்து 100% பூர்த்தி செய்வோம்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இந்த 2024க்குள்ள அந்த 81% அளவு தான் நம்மளால லான்ச் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 100% அளவுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு அந்த டார்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2028. ஸோ 2028க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்து 100% பூர்த்தி அடைந்து விடும். 100% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து வீடுகள், கிராமப்புறங்கள் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா குழாய் வசதி ஏற்படுத்தி தரப்போறோம்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளீன் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி மிஷன், அதாவது நேஷனல் தூய்மையான எரிசக்தி. இந்த எரிசக்தி துறையில பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் எனர்ஜி 2047க்குள்ள பாத்தீங்கன்னா 20,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி 100 கிகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. அதாவது 2047க்குள்ள 100 கிகாவாட் அளவுக்கு மின்சார உற்பத்தி வந்து செய்யணும் அந்த நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. இப்போ இதற்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி அளவுக்கு ஒதுக்கீட்டு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை, கல்வித்துறை, ஆரோக்கியத்துறை, இந்த துறையில் வந்து என்னென்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், அதாவது பச்சிலை குழந்தை இறப்பு விகிதம். ஓகேங்களா? இந்த டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 37% அளவுக்கு குறைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டா பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் கார்டு. இது வந்து கவர்மெண்ட் சார்பில், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வழங்கப்படுற ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்சூரன்ஸ் கார்டு மாரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்சூரன்ஸ் கார்டை வச்சிருக்கவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் செலவு அளவுக்கு, 5 லட்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே மருத்துவ செலவை ஏற்றுக்கும். ஓகேங்களா? அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் அளவுக்கு கவர்மெண்ட்டே வந்து அந்த மருத்துவ செலவை ஏற்றுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆயுஷ்மான் கார்டு வச்சிருக்கவங்களுக்கான பயனாளிகள். ஓகேங்களா? ஸோ அவங்களோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42.72 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்ரோல்மெண்ட் ரீச், அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அட்மிஷன் ஆகிற பசங்களோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90.9%, அதாவது 90.9% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஸ்கூலில் சேரக்கூடிய பசங்களோட விகிதம் வந்து நம்மளுக்கு என்னது கிட்டத்தட்ட 90.9% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா 29.5% அளவுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங், அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. இந்த துறையில பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை விகிதம், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.8% அளவு குறைஞ்சிருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ அதாவது 4.8% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேலையின்மை விகிதம், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.8%, அதாவது 4.8% அளவுக்கு நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டா பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன், அதாவது வேலை செய்கிற ஒர்க்கிங் செக்டர்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து பெண்களின் பங்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கடந்த 2017-18 இந்த காலவாக்கில் வந்து 23.3% இருந்த ரேட் வந்து 2023-24 இந்த காலகட்டத்தில் 41.7%, அதாவது 41. 1 செகண்ட்.
ஓகேப்பா. ஸோ ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23% 41.7% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ஸ், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 4 லேபர் கோட்ஸ் 2021 லான்ச் பண்ணப்பட்ட 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள். இது மூலமா வந்து வேலைவாய்ப்பு விகிதம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 77 லட்சம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது 77 lakhs அளவுக்கு வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். இந்த லேபர் கோட்ஸ் இந்த லால என்னென்னலாம் சொல்ல வராங்க, இது மூலமா வேலைவாய்ப்பு ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சட்டத்தில் வந்து சட்ட தொகுப்புகளை பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நன்மைக்குன்னு சில தொகுப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ்க்கு எவ்வளோ வேஜஸ், எவ்வளோ சம்பளம் தரணும், இது வந்து ஒரு நியாயமான சம்பளமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள யூனியன், அதாவது லேபர்ஸ்க்கு இடையில யூனியன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்க மோட்டிவேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு, மருத்துவ காப்பீடு, மருத்துவ செலவு, ஸோ அவங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி நலத்திட்டங்கள் சார்ந்து இருக்கிறதுனால இந்த ஒரு தொழிலாளர் சட்ட தொகுப்பு வந்ததுலேருந்து நம்மளோட வேலைவாய்ப்பு விகிதம் வந்து கிட்டத்தட்ட 77 லட்சம் அளவுக்கு நம்மளுக்கு உயர்ந்திருக்கிறத இந்த டேட்டா மூலமாக நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்த மாதிரி ஃபீமேல்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஒர்க் சீக்கிங் செக்டாரில் 23.3%-லேருந்து 41.7% நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபீமேலோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது பெண்களின் வேலையின்மை விகிதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.6%-லேருந்து 3.2% குறைஞ்சிருக்கு. ஸோ அதிக பெண்கள் வந்து ரீசெண்ட் டைமில் வேலை வாய்ப்பு துறையில் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேப்பா, ஏ அண்ட் என்வரான்மெண்ட் இது சார்ந்த டேட்டாவில் இந்தியாவோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஏ வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய வந்து டெவலப்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ChatGPT, ஜெமினி, ஸோ இதெல்லாம் வந்து இல்லாத செக்டார்ஸே இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். அதேமாதிரி இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ சார்ந்த கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ரீசெண்ட் டைமில் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ டீச்சர் கண்டுபிடிச்சாங்க, ஐரிஷ்னு சொல்லிட்டு ஏஐ டீச்சர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் ஏஐ சார்ந்த செய்தி வாசிப்பாளர், நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க, லிசானு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஏஐ சார்ந்த தொகுப்புகள் வந்து அனவரன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த காடு அழிப்புக்கு எதிராக ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது சார்ந்த தகவலை தரத்துக்கு ஒரு ஏஐ. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஏஐ சார்ந்த தொகுப்புகள் கவர்மெண்ட் சைடாக இருக்கட்டும், பிரைவேட் செக்டார்ஸாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே கொண்டே போகுது. ஸோ இது வந்து இந்தியாவோட எக்கனாமி எந்த அளவுக்கு வந்து பாதிப்படைய செய்யுது, எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இந்தியாவோட எக்கனாமின்னு சொல்லிட்டு அது சார்ந்த டேட்டாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்தியா வந்து டோட்டலாக வந்து சாவரின் ஏஐ, அதாவது இறையாண்மை கொண்ட ஏஐ. ஓகேங்களா, ஸோ இறையாண்மை கொண்ட ஏஐனா இந்தியாவோட முழு ஈடுபாட்டோட செய்யப்பட்ட ஏஐ தொழில்நுட்பம். ஓகேங்களா, ஸோ வேற நாட்டோட உதவி இல்லாமல் முழுமையாக இந்தியாவாலே செய்யப்பட்ட அந்த ஏஐ சிஸ்டம் தான் அந்த இறையாண்மை கொண்ட ஏஐ சொல்லுவாங்க. இதை கரெக்டாக நம்ம வந்து இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன், அதாவது இந்த இந்தியாவோட முழு ஃபோக்கஸில், இந்தியாவோட முழு பங்குல, அதாவது வெளிநாட்டோட உதவி இல்லாமல் இந்தியாவால் மட்டும் செய்யப்பட்ட அந்த இறையாண்மை ஏஐயை கரெக்டாக இந்தியன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ இது ரெண்டுத்துக்கு மூல டேட்டா தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையை பேணி வருகிறது. ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, அதாவது எந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அதே அளவு அதோட பயன்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளைமேட்டிக் ஆக்ஷன், அதாவது காலநிலை நடவடிக்கை, இந்த சார்ந்த துறைகளில் வந்து இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கு, ஸோ உலக அளவில் வந்து இந்தியாவோட பங்கு எவ்வளோ இருக்கு, உலக பொருளாதாரம், அதேமாரி வந்து உலக வானிலை, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குளோபல் வார்மிங் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த குளோபல் வார்மிங்கை அகேன்ஸ்ட் பண்ணி இந்த புவி வெப்பமாதல், ஸோ இதுக்கெல்லாம் வந்து அகேன்ஸ்டாக இந்தியாவோட சார்பில் என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து இந்தியாவில் வந்து இந்த சூரிய மின்சக்தி, ஓகேங்களா, இந்த சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், விண்மில்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வந்து இயற்கைக்கு வந்து தீங்கு விளைவிக்காத வழியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வழிகளில் நிறைய நம்ம டெவலப்மெண்ட்டை காமிச்சிக்கிட்டு தான் வரோம். எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாதிரி விண்மில், சோலார் பேனல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைடர் எனர்ஜி, நீர்த்துறையில் வந்து, அதாவது நீரை யூஸ் பண்ணி, வாட்டரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காம மின்சாரத்தை எடுக்கக்கூடிய வழிகள். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ந்த துறையில் இந்தியா வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய டெவலப்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ரீசெண்டாக குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முழுமையாக அந்த வில்லேஜ் ஃபுல்லாமே வந்து சோலார் பேனல் மூலமாக வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வில்லேஜ் மொதேரா. ஓகேங்களா, குஜராத்தில் இருக்க
ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ் சொல்லிட்டு நம்ம மொதேரா பார்த்தோம். அதுதான் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் முழுக்கும் அந்த சோலார் எனர்ஜியை மட்டும் யூஸ் பண்ணி, சூரிய மின் ஆற்றலை மட்டும் யூஸ் பண்ணி அந்த வில்லேஜ் வந்து இயங்குறத பார்க்குறோம், மொதேரான்ற வில்லேஜ். ஸோ இந்த இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு கணிசமான உயரம் வந்து தந்து கொண்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ என்னதான் வந்து நம்ம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாறினாலுமே கூட அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு தேவையான சில்வர் அண்ட் காப்பர் மெட்டல், ஓகேங்களா, ஸோ அதுக்கான தேவை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ரெனியூபிள் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, ஸோ அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணி தான். ஓகேங்களா. ஒரு சோலார் பேனலாக இருக்கட்டும், அந்த சோலார் பேனல் பிளேட் செய்கிற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து சில்வர் காப்பர்ன்ற மெட்டல் அதிகமாக தேவைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு பக்கம் ரெனியூபிள் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே கூட அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்ற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியர் மிஷன், ஓகேங்களா, இது என்ன சொல்லுதுன்னா 2047க்குள்ள 100 கிகாவாட் மின்சாரம் அளவுக்கு நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா. 2047ஆம் ஆண்டுக்குள் 100 கிகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி திறன் இலக்கம் வந்து எட்டணும். இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்க தொகை வந்து 20,000 கோடி. பார்த்தீங்களா, இந்த அணுசக்தி இயக்கத்துக்கு வந்து 20,000 கோடி அளவுக்கு நம்மளுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுக்கு 100 கிகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை வந்து 2047க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தொகையை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேப்பா, இதோட வந்து எக்கனாமிக் சர்வே டேட்டா முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டேட்டா பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேன்றது 750 பேஜஸாக இருந்ததை நம்ம வந்து ஷார்டன் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்திருக்கோம்ப்பா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போட போகிற பட்ஜெட் வீடியோ அந்த மெட்டீரியலை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓரளவுக்கு, அதாவது ஓரளவுக்கு என்ன, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அங்கே கவர்மெண்ட் சைடில் வந்து கொஸ்டின் கேட்டாலுமே கூட நம்ம பட்ஜெட் சார்ந்த கேள்விகள் வந்து நம்ம ஈஸியாக தட்டி நம்ம ஈஸியாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து எக்கனாமிக் சர்வே வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பட்ஜெட் போட போகிறோம். அதாவது சென்ட்ரல் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண பட்ஜெட் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.